ஏய் என்னடா உன் ஆள் அவசரமா ஓடுறா? அன்பு என்னாச்சு? என்னால இந்த புகையில ரொம்ப நேரம் நிக்க முடியல. இருங்க. அன்பு இந்தாங்க தண்ணி குடிங்க. அவங்க காதலுக்கு தண்ணி கொடுத்துட்டு உன் காதலுக்கு மிளகா தீவிரா போல இருக்கடா. சும்மா இருங்க செஃப். பொறுமையா பொறுமையா. ஐயோ இவ்ளோ கஷ்டப்படுறீங்க. இதெல்லாம் நமக்கு செட் ஆகுதுன்னு எவ்வளவு வாட்டி சொன்னீங்க. எங்க அவங்க காதுலயே வாங்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் கேட்காது. அன்பு முடியலன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. வாங்க வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க வாங்க. இல்ல உட்காந்தா சமையல் டைமுக்கு முடியாது. அதை விட உங்க உடம்பு தான் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் பாத்துக்கலாம். நீங்க வாங்க அன்பு. இல்ல வந்து என்ன உட்காருங்க. விடு சரியாயிடும். கண்மணி பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். நீ போ. அன்பு சரி நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா? இல்ல அதெல்லாம் வேணாம். நீ ஏதாவது பண்ணனா என்ன வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க. நீ போ 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 நீ போ. ஐயோ அன்பு. அன்பு வாங்க அன்பு. இல்ல வேணாம் அப்புறம் விடு. அன்பு வாங்கன்னு சொல்றேன்ல. அன்பு வாங்க அன்பு. விடு. வாங்க. உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. சொன்னா கேளுங்க. ஒண்ணும் இல்ல அன்பு சரியாயிடும். இருங்க. இது யாரியா? ஓகே ஓகே பரவாயில்ல இருக்கட்டும். என்னடா ரொம்ப எரியுதா? இதுல வீசிக்கா குறையும். சும்மா இருக்கு மாஸ்டர். ஏண்டா வால் சும்மா இருக்க மாட்டேங்கிறாளடா. அவளை சொல்லாம என்ன சும்மாருன்னு சொல்ற? ஐ எம் ஃபைன் ஃபைன் ஃபைன். இந்தா. அட முட்டா பையல. தேன்மொழி, அந்த உளுத்தம் பருப்பு தோரம் பருப்பு எல்லாம் ஆர்டர் பண்ணிருந்தோமே வந்துருச்சா? வந்துருச்சு கண்மணி. எல்லாம் செக் பண்ணிட்டேன். எல்லாமே கரெக்டா இருக்கு. சரி. அப்புறம் அந்த மசாலாலாம் வேலையை விட்டுட்டு இங்க எதுக்கு வந்தீங்க? சமையல்லாம் முடிச்சிட்டீங்களா? என்னால வேலை செய்ய முடியல. முடியலன்னா அப்போ 1 hour ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு வேணா திரும்பவும் கண்டினியூ பண்ணுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏங்க ரெஸ்ட் எடுக்கிறது பத்தி இல்ல, வேலையாவே இது இம்ப்ராக்டிகலா இருக்கு. இங்க சமைக்கிறதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. ஏன் சரியா வராது? ஏன் அப்படி நினைக்கிறீங்க? கேஸ் தட்டுப்பாடு இருக்கிறதுனால எல்லா ஹோட்டல்லயும் இப்ப இப்படிதான் பண்றாங்க. உங்களுக்கு மட்டும் இங்க என்ன பிரச்சனை? இது பாருங்க, மத்தவங்க ஹோட்டல்ல எப்படி பண்றாங்க எனக்கு தெரியாது. நம்ம ஹோட்டலுக்கு நம்ம குக்கிங் ஸ்டைலுக்கு இந்த விறகடுப்புல செட் ஆகாது. இதெல்லாம் லாங் டர்மா பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம். அத பத்தி எல்லாம் நீங்க பேச வேண்டாம். உங்களால முடியலன்னா அத மட்டும் சொல்லுங்க. நீங்கெல்லாம் பணக்காரங்கல்ல, இப்படிதான் பேசுவீங்க. எப்பவும் ஏசிலேயே வாழ்ந்து பழகிட்டா இதான் பிரச்சனை. இது பாருங்க, நான் வேலையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு பணக்காரன் அது இதுன்னு சம்மந்தம் இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே, இருக்கிறதானே சொன்னேன். உங்களுக்கெல்லாம் ஏசில எப்பவும் நல்லா சொகுசா இருக்கணும்ல. சொகுசா இருக்கணும்னா நீங்க முதலாளியா தான் இருக்கணும். இங்க வந்து வேலை செஞ்சா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் கண்மணி. ஆனா நாங்கெல்லாம் இங்க இப்படிதான் உழைக்கிறோம். இதுக்கும் முதலாளியா இருக்கிறதுக்கும் ஒன்னும் சம்மந்தம் கிடையாது. வேலை செய்யறதுக்குலாம் யாரும் இங்க பயப்படல. வேலை செய்யறவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை தான் மேனேஜ்மெண்ட் செஞ்சு கொடுக்கணும். இப்படி கொளுத்துற வெயில்ல வெளியில விறகடுப்புல சமைச்சா எனக்கு மட்டும் இல்ல, யாருக்கு வேணாலும் உடம்பு சரியில்லாம போகும். இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. எல்லாரும் இப்படி கஷ்டப்படுறதுக்கு நான் சொன்ன மாதிரி பிளான் பி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதானே பார்த்தேன். கடைசி அங்க சுத்தி இங்க சுத்தி உங்க பாயிண்ட்டுக்கே வந்துட்டீங்கல்ல. இதுல என் பாயிண்ட் உன் பாயிண்ட் என்னங்க இருக்கு? நான் ஹோட்டலோட நல்லதுக்கு தானே சொல்றேன். சும்மா இந்த காரணத்தெல்லாம் சொல்லாதீங்க. இங்க ப்ராசஸ் எப்படி நடக்கணும்ங்கறத நாங்க பாத்துக்கிறோம். உங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க கிளம்புங்க. என்ன கிளம்ப சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் இந்த ஹோட்டலோட பார்ட்னர். என்ன ஷெஃப் அப்பாயிண்ட் பண்ணதே இந்த ஹோட்டலோட ஓனர் தான். இந்த ஹோட்டலுக்கு நஷ்டம் வரக்கூடாதுன்னு தான் நான் இவ்ளோ பாடுபடுறேன். அது உங்களுக்கு புரியலனா பிடிக்கலனா எதுக்கு நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு இங்க இருக்கணும்? அது நீங்க முடிவு பண்ண கூடாது. அப்ப ஹோட்டலை எப்படி நடத்தணும்னு நீங்க சொல்லக்கூடாது. ஓ, எப்படியாவது என்ன வெளியில துரத்துன்னு தானே இப்பெல்லாம் பண்ற?
ஆனா நான் இங்க தாண்டி இருப்பேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. ஹலோ, என்ன காதுல விழலையா? இதுக்கு மேல உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? ஏய், என்ன கண்மணி இப்படி பண்ணிட்ட? அவர் உடம்பு முடியலன்னு தானே சொல்றாரு. நீ வாய மூடு. உனக்கு அவரை பத்தி ஒன்னும் தெரியாது. ஜீவா, ஏய் கண்மணி, வா. மா, யார் வந்திருக்கான்னு பாருங்க. பாத்து இருங்க. அம்மாமா நீங்க படுத்துக்கங்க. இல்ல பரவாயில்லம்மா. உனக்கு எதுக்குமா சிரமம்? நீ ஏமா இதெல்லாம் பண்ற? அட என்னம்மா நீங்க, உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ஜீவா அன்னைக்கு சொல்லும் போது நான் உங்களை வந்து பார்க்க முடியலையேன்னு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஜீவா தான் என்ன வர வேண்டாம்னு சொல்லிட்டான். பாத்தீங்களாமா என் மேல எப்படி பழி போடுறான்னு? கண்மணி, அம்மாவை என்னால பாத்துக்க முடியும், ரெஸ்டாரண்ட்டை தான் என்னால தனியா பாத்துக்க முடியல. அதுக்காக தான் நான் உன்னை அங்கேயே இருந்து பாத்துக்க சொன்னேன். இதுதான் நீ அம்மாவை பாத்துக்கிற லட்சணமா? ஏன், என்னாச்சு? என்னதான் நீ ஒரு பையனா உன் அம்மாவுக்கு பல பணிவிடைகள் செஞ்சாலும் சில விஷயத்தெல்லாம் ஒரு பொண்ணால தான் செய்ய முடியும். ஓ அப்படியா? அப்படி நான் எதை செய்யாம விட்டேன்? அங்க பாரு, அம்மாவுக்கு இந்த துணியை மாத்தி எத்தனை நாள் ஆகுதுன்னே தெரியல. இதெல்லாம் சரியா பார்த்து செய்யணும்னா ஒரு பொண்ணால தான் முடியும். அம்மா, என்னம்மா நீ அவளோட சேர்ந்துக்கிட்டு சிரிக்கிற? இதெல்லாம் செய்யறதுக்கு தானே உனக்குன்னு பர்சனலா ஒரு நர்ஸுக்கு நான் பே பண்றேன். நீ பண்றதா இல்லன்னு சொல்லல. ஆனா பணத்துக்கு பணிவிட செய்யறவங்களுக்கும் பாசத்தினால பணிவிட செய்யறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குப்பா. கண்மணி சொல்றதா சரின்னு நினைக்கிறேன். ஏம்மா, அப்ப நீங்களும் கண்மணி கட்சியில சேர்ந்துட்டீங்களா? உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்கவே முடியாது. சரி சரி, நீ கொஞ்சம் வெளியேறு, நான் உனக்கு கூப்பிடுறேன். சரிங்க மேடம், நான் வெளியே இருக்கேன். பாத்துக்க. கண்மணி, நீ ஏமா இதெல்லாம் பண்ற? இதுக்கெல்லாம் நர்ஸ் நீங்க இருக்காங்க. எதுவும் பேசாதீங்க. ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருங்க, நான் என் வேலையெல்லாம் முடிச்சிருவேன். அந்த கை கொடுங்க.